படையப்பா அந்த ஒரு ஃபிலிம் பத்தி சொல்லியே ஆகணும். அந்த படையப்பாக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபிலிம்ஸ்லயே வந்து அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல. பிகாஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு பீக் ஒரு சக்சஸ் ரேட் பார்த்தவங்க அவங்க. நெறைய ஃபிலிம்ஸ் அவங்களது ரொம்ப ஹிட் ஆயிருக்கு ஆஸ் அ ஹீரோயினா பண்ணும்போதே. பட் என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல. தொடர்ந்து அவங்களுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல வந்து தங்கச்சி ரோல், அக்கா ரோல், அண்ணி ரோல் இந்த மாரியான ரோல்ஸ் தான் வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிச்சுருச்சு. பேரலி அவங்க தெலுங்குலயும் பண்ணிட்டு இருந்தாங்க, கன்னடாம்லயும் பண்ணிட்டு இருந்தாங்க. நெறைய லாங்குவேஜஸ்ல வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்லோவா வந்து அந்த ஹீரோயின் அப்படிங்கிற ஒரு ரோல் வந்து அவங்களுக்கு கிடைக்கல. அதுக்குமே அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த ஒரு ஹீரோயின் நான் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நோக்கியே வந்து என்னோட ஜர்னி இருந்திருக்காது. நான் வந்து கடைசியா பண்ண ஃபிலிம்ஸ் வரைக்குமே எல்லாமே நான் ரொம்ப சூஸியா எனக்கு அந்த கதை பிடிச்சிருக்கு. என்னுடைய கதாபாத்திரம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, அந்த ஃபிலிம்ஸ் எல்லாம் நான் பண்ணியிருக்கேன். நோ மேட்டர் அது என்ன ரோலா இருந்தாலுமே எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு கன்வின்சிங்கா இருக்கு அப்படின்னா, அந்த ரோல்ஸ் எல்லாம் நான் அந்த படங்கள்ல நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ படையப்பா, பேக் டு படையப்பா. படையப்பால வந்து எப்படி அவங்க கமிட் ஆனாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்டோரி கூட இருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் வந்து என்னுடைய சிஸ்டர் கேரக்டர் வந்து சித்தாரா அவர்கள் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி, ஸோ அவரு சொல்லி தான் வந்து ஆக்சுவலி கே.எஸ். ரவிக்குமார் சார் வந்து அந்த படத்துல அவங்கள காஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம வந்து எப்படி சொல்றது, வார்த்தைகளால சொல்ல முடியாது. அந்த ஃப்ரேம பார்க்கும்போதே, ச்சே உண்மையாவே வந்து ரஜினி சார் அவங்களுடைய தங்கச்சி மாரியே இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த காம்போவே பார்க்கறதுக்கு பயங்கர சூப்பரா இருக்கும்.